ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பவனி. வெல்கம் டு பவாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி போகிங்க. இந்த போகி மூலமா உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே எரிஞ்சு நல்லதே நடக்கணும்னு என் வாழ்த்துக்கள். இன்றைக்கி எப்போவுமே போகி அப்போ நாங்கள் ஒரு டிஷ்ஷு செய்வோம், ஒரு குழம்பு செஞ்சு சாமிக்கு படைச்சு கும்பிடுவோம். அந்த டிஷ்ஷு என்னென்னா 9 வகையான காய்கறிகள் போட்டு செய்வோம். ரேராக தான் அந்த குழம்பு செய்வோம், ஆனால் போகி அப்போ செய்யும்போது மட்டும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படின்னு எனக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு யார் கற்றுக் கொடுத்தான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் நல்லா ஊற்றிக்கிட்டு அது காஞ்சிட்டக்கப்புறம் வடகம் போட்டுக்கணும். வடகம் போட்டுட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு ப்ரௌன் கலரில் வந்துட்டோன்னே காய் எடுத்து நம்ம போட்டுக்கணும். நம்ம இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன காய் யூஸ் பண்ணியிருக்கோன்னா 9 வகையான காய் யூஸ் பண்ணியிருக்கோம். எங்க காட்டுறேன். இது 9 வகையான காய் இருக்குது. இப்போது ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க 9 வகையான காய்கறிகள் ப்ளஸ் அந்த மொச்சை பட்டாணி, இங்கே இருக்கே பட்டாணி, அப்புறம் வந்து மொச்சை, இதெல்லாம் எடுத்து இப்போ நம்ம போட்டுக்க போகிறோம். இது நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது ஓரளவுக்கு ஒரு நல்ல ஆஃப் பாயில் கிழக்கு வந்துட்டக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், நல்லா ஆயிலில் பயங்கரமாக ஃப்ரை ஆயிடுச்சு. 9 விதமான காய்கறிகள் போட்டு நல்லா ஆரம்பமாக இருக்குது. இப்போது இந்த நேரத்தில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பெருங்காயம், சால்ட்டு 1 டீஸ்பூன், ஆல்ரெடி நான் அரைச்சி வச்ச 3 தக்காளி ப்ளஸ் தேங்காய் போட்டு அரைச்சி வச்ச விழுது, இது போட்டு ஒரு சொம்பு தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சா குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃபினிஷிங்கில் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா குழம்பு முடிஞ்சிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். பாய்.